नमः वाक्यकारं वरदिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मिनित्रयम् ओं नमः पाणिनिकात्यायन पतञ्जलिभ्यः शब्दविद्यासम्प्रदायकर्तृभ्यो महद्भ्यो गुरुभ्यः. இது எப்பவுமே வியாகரண கிரகம், அதாவது கௌமுதி சொல்றதுன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் சொல்லணுங்கிறது ப்ரொசீஜர். இது இப்படி குருவந்தனங்கிற மாதிரி இது வேதாங்கம் சாட்சாத். மற்ற சாஸ்திரங்கள், அதாவது மற்ற கிளாஸ்ல புக் படிக்கிற விஷயங்களும் நாலெட்ஜ் தான் உண்டாருது. ஆனா இந்த புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது என்னன்னா, இது வேதத்தினுடைய அங்கம், சாட்சாத் வேதாங்கம். வேதாங்கத்துல முக்கியமான அங்கம். முகம் வியாகரணம் புரோக்தம், முகவது முக்கியம் பவதிங்கிறது சொல்றாரு மகாபாஷ்யத்திலே. இது அதனால வியாகரண சம்பந்தப்பட்டதுதான் பாக்கி இருக்கக்கூடியதான வேதாங்கங்கள்ல முதல்ல 4 அங்கங்கள். 6 அங்கங்கள்ல 4 அங்கம் இருக்கு பாருங்க. சிக்ஷா, வியாகரணம், நிருக்தம், சந்தஸ். இந்த 4மே என்னன்னா கிராமர் சம்பந்தப்பட்டதுதான். அதனால ஷடங்கங்களுக்குள்ள இந்த 4மே கிராமர் சம்பந்தம் இல்லாத இருக்க முடியாது. இதுலயே நம்ம அடுத்தாப்புல அக்ஷரங்கள் எப்படி உண்டாருது, எப்படி என்னன்னு பொனட்டிக்ஸும் வரும். அதுதான் சிக்ஷை. அடுத்தது வியாகரணம், சப்தங்களை பத்தினதான். நிருக்தம்ங்கிறது என்னன்னா பதபதார்த்த ஜானத்தை சொல்லக்கூடிய நிகண்டு, அதாவது டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுங்களேன். சந்தஸ்ங்கிறது மீட்டர். உங்களுக்கு இத்தனை அக்ஷரங்கள், இத்தனை குரு லகு இருந்தாக்க என்னென்ன வரும் அப்படிங்கிறத பத்தினது. ஆமதான் இந்த 4 மெயினான, அதாவது 6 அங்கங்கள்ல மெயினான கூடியதான இந்த 4 அங்கங்களும் சாட்சாத் வியாகரண சம்பந்தப்பட்டது. அதனால முகம் வியாகரணம் புரோக்தம்னு அதுல சொல்றாரு இல்ல. இப்போ நமக்கு பிரகிருதத்துல பாணினி வியாகரணத்துல சம்யா, பரிபாஷா, சந்தி 3 பிரகரணத்தை நம்ம படிக்க போறோம். இந்த 3 பிரகரணத்துக்கும் முதல்ல இந்த என்டையர் இந்த 4000 சூத்திரங்கள் பண்ணியிருக்காரோ இல்லையா, இந்த 4000 சூத்திரங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஒண்ணு பண்ணியிருக்காரு பாணினி. அதுக்கு பேரு மகேஸ்வர சூத்திரம்னு பேரு. மகேஸ்வர சூத்திரம், மகேஸ்வரன் சூத்திரம்னா பாணினிக்கு நேர மகேஸ்வரன் நேர காதுல உபதேசம் பண்ணாரானா அப்படி பண்ணல. பாணினி மகேஸ்வரனுக்கு கொண்டு தபஸ் பண்ணி அவருடையதான அனுகிரகத்தை அடைஞ்சார். அந்த அனுகிரகத்தை அடைஞ்ச உடனே நனாத்தடக்காம் நவபஞ்சவாரம் 9 மஞ்சம் டக்கையை அப்படியே அடிச்சாராம். உத்தர்த்துகாம சனகாதி சித்தான், சனக சனந்தன சனாதி சனாதனாதித்யாதி மகரிஷிகள்லாம் அந்த காலத்துல இந்த ஞானத்தை அவர்கிட்ட இருந்திருக்கு. காலக்கிரமத்துல இப்ப என்ன பண்றோம்னா நம்மளே புஸ்தகத்தை கிட்டத்தட்ட மறந்துடுறோம். இந்த அந்த பாம் டேப், லேப்டாப் எல்லாம் வந்துட்டோம் இல்லையா. அதனால என்னன்னா உலகமே நம்ம கைக்குள்ள அடக்கமா இருக்கிறதுனால புஸ்தகத்தெல்லாம் நம்மளே மறந்துட்டோம். ஒரு காலத்துல திடீர்னு கரண்ட் இல்லையோ இல்லைன்னா கரண்ட் ஃபெயிலியரோ ஆகி போச்சுன்னா இந்த பாம் டேப் லேப்டாப் எல்லாம் என்ன ஆகுனா உலகத்துல நம்ம மைண்ட்ல எதுவுமே இப்ப இல்லை. ஒரு காலத்துல இந்த போன் நம்பர்லாம் எல்லாருக்கும் மனசுல இருக்கும். அத்தாத்து நம்பர், அம்மா நம்பர், வைஃப் நம்பர், குழந்தை நம்பர் எல்லாரும். இப்ப யாருக்கு நம்பர் சொந்த நம்பரே என்ன பண்ணுன்னா செல்ல பார்த்துதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எதுக்குன்னா ஒரு காலத்துல கரண்ட் இல்லைன்னா அஸ்தமிச்சு போச்சுன்னா என்னன்னா பிரளய சமம் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். நமக்கு அதுவே பிரளயம். கரண்ட் இல்லாத ஒரு நாள் ஆகி போச்சுன்னா அதுக்கு மகா பிரளயம் நமக்கு அன்னைக்கு. அந்த நிலைமைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுதுன்னா என்ன ஆகும்னா எல்லாம் மறந்து போயிடும். அதான் பிரளய அவஸ்தை. அந்த மாதிரி ஆயிட்ட சமயத்துல சனக சனந்தனாதிகளுடையதான அந்த ஞானமானது உலகத்துல இல்லாத எடுத்து அப்படி மறுபடியும் அந்த ஞானத்தை மறுபடியும் சனகாதி சித்தாம் ஏதத்வி மரிஷே அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதான அந்த விஷயங்களை மறுபடியும் தபஸ் இந்த மகேஸ்வரன் ஞானமிச்சே மகேஸ்வராத்துன்னு சொல்லியிருக்கு. ஞானம் வேணும்னா மகேஸ்வரன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணுமா. ஐஸ்வர்யம் அக்னியின் தேர்த்து என்ன மோட்சம் இச்சா இந்த ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு. அந்த கதையெல்லாம் நம்ம பிரகிருதத்துக்கு போவோம். அதனால ஞானம் வேணுங்கிறதுக்காக மகேஸ்வரன் இடத்துல தபஸ் பண்ணி மறுபடியும் சனக சனாந்தனாதிகள் மகரிஷியனடைந்த அந்த வித்யை, அந்த ஞானத்தை பாணினி மறுபடியும் அடைஞ்சார்னு சொல். சனகாதி சித்தான் ஏதத்தி மரிசே சிவ சூத்திர ஜாலம். சிவனுடையதான சூத்திர இந்த 14 ஜாலம் கும்பல் என்ன அவர் யாரு பாணினி அடைஞ்சார். அந்த 14 சூத்திரங்கள் என்னன்னா அந்த 14 சூத்திரங்களை தான் பேஸ் பண்ணி 4000 சூத்திரங்கள் பாணினி. இந்த 14 சூத்திரங்கள் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா அவருடைய டக்கையினுடையதான சவுண்டு மூலமா இந்த சப்தம் அந்த அக்ஷரங்கள் என்ன அனுபவியில இருக்கும் அந்த அனுபவ கிரமத்தை நமக்கும் புரியுற மாதிரி பாணினி அத ஓலையில நமக்கு எழுதி வச்சு நமக்கு ஒரு வழியா குருமுகமாக நம்ம வரைக்கும் கொண்டு கொடுத்துருக்காத. அது என்னன்னு இப்ப பாக்கலாம் இல்லையா. முதல்ல என்னன்னா இந்த அக்ஷரங்கள் என்ன வர்ணாஷ் 63 சதுஷ்டி வா வர்ணாஷ் சம்பு மதே மதா. என்ன சம்ஸ்கிருதத்துல வியாகரணத்திலையும் சரி வைதிகமான சம்ஸ்கிருதத்திலையும் 63 சதுஷ்டி வா 63 64 அது யாருடைய பட்சத்துல சம்புன்னா சிவனுடைய பட்சத்துல இத்தனை வர்ணங்கள் இருக்கிறதாக கணக்கு.
அப்போ இப்ப நமக்கு அத்தனை வர்ணங்களையும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் அந்த காலத்துல எழுதுறதுக்கு வசதி கிடையாது, இந்த மாதிரி அதாவது கூகுள்ல ஸ்பேஸ் கிடையாது, இத்தனை ஸ்டோரேஜ் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மைண்டுங்கிற ஒரு என்னது ஹார்ட் டிஸ்க்ல தான் கொண்டு வச்சுக்கணும். அந்த ஹார்ட் டிஸ்க்ல சின்ன வயசுலயே சொல்லிட்டோம்னா அண்ணா அந்த சைசவேபியத்த வித்யானாம் யௌவனே விஷேஷனாம் காளிதாசன் சொல்ற மாதிரி அந்த பால்யாவஸ்தையில அம்மா கிட்டே இருந்து வெளியில குழந்தை கொஞ்சம் வெளியில போக ஆரம்பிச்ச உடனேயே ஒரு 5 வயசு 3ல இருந்து 5 வயசுக்குள்ளேயே 3 வயசுல எல்லா பாட்டையும் கத்துனது 5 வயசு வரைச்சே விஷய வித்தியினிடத்துல தன்னாது அந்த வயஸ்கிரமத்துல ஒரு நோக்கம் தன்னால வரும். அப்படி வரும்போது அது எத்தனை போட்டு வச்சாலும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஏறிடும், மறக்காது பால்யத்துல. அது வந்து ஒரு 18 25 வயசு வரைக்கும் அவளுடையதான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை பத்தி சரௌண்டிங்ஸை பத்தியோ அதனால அதனுடையதான அந்த அபியாசத்தினால அந்த அதாவது பைஹார்ட் பண்ணிக்கக்கூடியதான ஒரு சக்தி நம்ம பாடியே இருந்து நம்ம பிரெயினுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த சக்தியானது அது வரைக்கும் அது கடைசி வரைக்கும் அது என்ன இருக்கும், அதாவது மனசை விட்டு பிரியாது இருந்துட்டு இருக்கும். இப்ப அதே மாதிரி நொற்று பண்றதுதான் அவளுக்கு வழி, வேற எழுதி வைக்கிறது இல்லைன்னா பணவோலை எடுத்து பாடம் பண்ணி எழுதுறதுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்னன்னா அக்ஷரங்களை 63ன்னா 63 அப்படியே வரிசையா கிரந்தத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு குறுகலா வச்சுக்க முடியுமோ வச்சுக்கணும், ரொம்ப சங்கேபம் பண்ணி. அந்த மாதிரி சங்கேபம் பண்ணிக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா 64 அக்ஷரங்களையும் சொல்றது கிடையாது. பின்ன என்ன பண்றாருன்னா அதனுடைய அக்ஷரங்களை உங்களுக்கு சங்கேபமாக சொல்றாருங்க. முதல்ல அச்சு சொல்றார், அது டாப்புல ஹல்ல சொல்றார். ஹல்லுல வர்க்க பஞ்சமம், வர்க்க சதுர்த்தம், வர்க்க திருத்தீயம், வர்க்க த்விதீயம், வர்க்க பிரதமம், அப்புறமா அயோகவாகம்னு சொல்லக்கூடியதான அந்த ஹல்லுலயே ஹகாரத்துக்கு அப்புறமா அயோகவாகம்னு சொல்லக்கூடியதான ஜிஹ்வாமொழிய பத்மானிய, அதுக்கடுத்தாப்புல விசர்க, அர்த்த விசர்க, இந்த அனுநாசிகம், இதுகள் எல்லாத்தையும் சொல்றாருங்க. மொத்தம் இந்த 5 சேர்த்து சொல்லிதான் இந்த அக்ஷர சமாம்நாயம்னு பேரு இந்த 14 சூத்திரங்களுக்கு, சிவசூத்திரங்களுக்கு. இது இந்த 14 சிவசூத்திரங்கள் தான் பேஸ் பண்ணி பாணினி 4000 சூத்திரங்கள், 2000 தாதுக்கள், 185 கிருத்பிரத்யங்கள், இதுக்கு மேல நிறைய பிரத்யங்கள், இப்படியாக பிரத்யங்கள் சேர்த்து புதுசான சப்தங்களை உண்டாக்குறார். இப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் மூலமாக இந்த சிவசூத்திரம் சொல்லக்கூடிய சூத்திரம் உபதேசத்துல தெரிஞ்சுக்கணும். நான் இருந்தாலும் ஒருத்தர் படிக்கிற யதாக்கிரமமாக நீங்க உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சு மானசீகமா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி உச்சாரணம் பண்ணணும், எப்படி ப்ரொனன்ஸ் பண்றது அப்படிங்கறது கொஞ்சம் என்னால முடிஞ்ச வரைக்கும் யதாக்கிரமமா நான் எவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு இருக்கேனோ பர்ஃபெக்டா பண்ணணும்னு நான் ட்ரை பண்றேன். நீங்க ஒரு நிமிஷம் மானசீகமா கேப் விட்டு சொல்றேன், மானசீகமா நீங்களும் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு இல்லை, இந்த உபதேச கிரமத்துல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ரீதி இருக்கிறதுனால சொல்றேன். ஐயோனு ஏவோங்க ஐயவுச்சு அயவரட்டு லான்னு யமங்கணனம் யபஞ்ய கடதஷ் ஜபகடதஷ் கப சடத சடதவ் கபைய சஷசர் ஹல் இது மகேஸ்வராணி சூத்திராணி. இந்த 14 நாங்க படிச்சோம் இல்லையோ, இதெல்லாம் என்னன்னா மகேஸ்வரன் சாட்சாத்தாக பாணினிக்கு டக்கை மூலமாக உபதேசம் பண்ணின சூத்திரங்கள். டக்கையிலிருந்து வெளியில வந்ததுனால மகேஸ்வராதாகதம் மகேஸ்வரம், மகேஸ்வராணி சூத்திராணி. சரி, இந்த சூத்திரங்கள் என்னக்கு பிரயோஜனம்னா பின்னாடி இந்த சூத்திரங்களை பேஸ் பண்ணி இந்த சூத்திரங்கள் அக்ஷரங்கள் எந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டர்ல அக்ஷரங்கள், ஏன்னா இது சப்தசாஸ்திரம், சப்தசாஸ்திரங்கள் சப்தங்கிறது என்னன்னா வர்ண சமுதாயம் தான். அதுல வர்ண சமுதாயமாக அர்த்தவத்தாக இருக்கக்கூடியதுதான் சப்தம், வேர்ட்ஸ்ன்னு சொல்றது. அர்த்தவத்தாக இல்லாத சப்தங்களுக்குன்னா இப்ப டக்கு பறவை கத்துறதுக்குலாம் நமக்கு அர்த்தம் புரியாது, உலகத்துல வேற எங்கேயான அர்த்தம் வந்திருக்காங்க. ஆனா நம்ம விவகாரத்துல மனுஷனுடையதான ஒரு விவகாரத்துல, அதாவது இந்த பாஷை தெரிஞ்ச சம்ஸ்கிருத பாஷையினுடைய விவகாரத்துல அதனுடைய வியாக்கரணம் படிக்கிறதுனால இந்த விவகாரத்துல மத்த இந்த துவன்யாத்மகமாக இருக்கக்கூடியது, அக்ஷராத்மகமாக சப்தாத்மகமாக இருக்கக்கூடியது, அப்படியாக 2 விதமான சப்தங்கள். அந்த துவன்யாத்மகமான சப்தங்களுக்கு அதுல ஸ்வர விசேஷங்கள்னால சில விஷயங்கள் தெரியும். அந்த துவன்யாத்மகமான சப்தத்தை விட்டுட்டு நம்ம சப்தாத்மகமான இந்த துவனிக்கு தான் வியாக்கரணம் பண்ண போறோம். அதனால
இந்த அக்ஷரங்களை அப்போ உச்சரிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அந்த அக்ஷரத்தை உச்சரிக்க வேண்டியதுன்னா அநேக அக்ஷரங்கள் சொல்றதுக்காக ஒரு தரமும் அநேக அக்ஷரங்களை திருப்பி திருப்பி சொல்லி ரிப்பீட் பண்ணிட்டே டைம் வேஸ்ட் ஆயிடுங்கிறதுக்காக அதை ஒரு அப்ரிவியேட் பண்றது. அதுக்கு பேரு பிரத்யாகாரம். அப்ரிவியேஷன்னா சுருங்க சொல்றதுன்னு. அந்த பிரத்யாகாரத்துக்கு இந்த 14 சூத்திரங்கள். இந்த பிரத்யாகாரத்தை வச்சுக்கிட்டு தான் 4000 சூத்திரங்கள்லயும் அந்தந்த இடத்துல விது சூத்திரங்கள்ல என்ன அக்ஷரங்கிறத பின்னாடி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போறோம். அதனால அனாதி சம்யார்த்தானி அண்ணுன்னா பாருங்களேன், இந்த முதல் சூத்திரத்தை ஆயி ஒண்ணு இருக்கு பாருங்க, அது அண்ணுன்னா என்னன்னா அகாரம் ஆதியில இருக்கிறதும் கடைசியா இருக்கும் இத்சம்யன்னு பேரு இன்னு நகாரம். அந்த ஆன்னு சொன்னோம்னால் அது நடுவுல இருக்கக்கூடியதான இகார உகாரங்களையும் சேர்த்து என்ன பண்ணுவது, அதுக்கு பெயரா நிற்கும். இகார உகாரங்களை சேர்த்து இப்ப அண்ணுன்னு சொன்னா கூட அந்த அண்ணுங்கிறது எது அக்ஷரங்களுக்கு பேருன்னு அகார இகார உகாரமான இந்த 3 அக்ஷரங்களுக்கும் அது பேரா நிற்கும். அக்குன்னு சொன்னோம்னால் அதுக்கு அடுத்தாப்புல இந்த 5 அக்ஷரங்களுக்கு என்னவாக பேரா நிற்கும். சரி, இன்னுன்னு சொன்னோம்னால் இகார உகாரங்களுக்கு, இக்குன்னு சொன்னோம்னால் இகார உகார ரிகார லிகாரங்களுக்கு. இப்படியான அங்கு அட்டு அச்சு அச்சுன்னு சொன்னோம்னா இப்ப அச்சுங்கிறதுக்கு அச்செழுத்துன்னு சொல்றோம், உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்லும். அந்த உயிரெழுத்துன்னா என்னன்னா உயிர்னா சப்தங்கள்ல இந்த உயிரெழுத்து இல்லாததான எந்த ஒரு வார்த்தையும் இருக்காது. இந்த பாஷையில மாத்திரம்னு அர்த்தம் இல்லை. இதுல நீங்க புரதாரணத்துக்கு இங்கிலீஷ் எடுத்துட்டா கூட இங்கிலீஷ்ல கூட எந்த ஒரு வேர்டா இருந்தா கூட ஏஇஐஓயு இல்லாதபடிக்கு ஒரு வேர்டு அந்த இடத்துல மேட்ச் இருக்கவே முடியாது. ஏதானும் 1-2 ரேரா டிக்ஷனரியில் பொறுக்கி பார்த்து இருக்கணுமோ தெரியல. எந்த பாஷையா இருந்தாலும் இந்த அச்செழுத்து இல்லாதபடிக்கு சப்தங்களை என்ன பண்ண முடியாது, உச்சரிக்க முடியாது. உச்சாரணம் பண்ணணும்னாக்க இந்த அச்செழுத்து இருந்தாதான் இந்த சப்தங்களை உச்சரிக்க முடியும். அச்செழுத்தோட சேர்ந்ததாகத்தான் சப்தங்கள் இருக்க முடியும். அதாவது அர்த்தவக்ஷர சமுதாயமா இருக்கக்கூடியதான சப்தங்கள் இருக்க முடியும். அதனால அச்சுதான் இப்ப என்னாச்சு, ஏவோ ஐயோ இதுக்கு பேர் அச்சுன்னு பேர். இதுக்கு நடுவுல நம்ம தமிழ் இந்த எழுத்தெல்லாம் சொல்லலையேன்னு கேட்போம். அதுக்குத்தான் சொல்லிட்டார். இப்ப பின்னாடி எடுத்தாக்க அனுதுத் சவர்ணஸ்ய பிரத்யான்னு பின்னாடி ஒரு சூத்திரம் வரப்போகுது. இப்ப ஆன்னு சொன்னோமானா அந்த அகாரத்தினுடையதான பிரபேதங்கள் 18 பேதங்கள் இருக்கு. எத்தனை பேதங்கள்? 18 18. இந்த அகாரத்துக்கு எத்தனை பேதங்கள்னா எத்தனை 18 எப்படி வருதுன்னு கேட்டேன். இப்ப உங்களுக்கு சொல்றேன். அகாரத்தினுடையதான அகாரங்கிறது ஹ்ரஸ்வ அகாரம், ஹ்ரஸ்வ மாத்திரங்கிறது ஏகமாத்திரிகமான அகாரம், அப்புறம் தீர்க்க அகாரம், திமாத்திரிகமான அகாரம், அதுக்கு மேல புலுத அகாரம், திரிமாத்திரிகமான. இப்ப அதுக்கடுத்த அப்படியாக ஏகமாத்திர திமாத்திர திரிமாத்திர. அதனால ஹ்ரஸ்வ தீர்க்க புலுதம். இதுக்கு மேல என்னாச்சுன்னா ஹ்ரஸ்வ தீர்க்க புலுதம் ஆச்சு. இந்த 3த்துலயும் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் 3த்தையும் என்ன பண்றது, உதாத்தமா சொல்றதுன்னு அப்படி சொல்றது, அனுதாத்தமா சொல்ல ஸ்வரிதமா சொல்ல அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்றது, மேல தூக்கி சொல்றது, கொஞ்சம் கீழையும் கொஞ்சம் மேலையுமா சேர்த்து சொல்றது, அதுக்கு ஸ்வரிதம். இப்ப பாருங்க, அகாரத்தினுடையதான ஹ்ரஸ்வ தீர்க்க புலுதம். இந்த ஹ்ரஸ்வ தீர்க்க புலுதத்திலேயே ஒன்னொன்னுலயும் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம்னு சொன்னதாக 3 அகாரம். ஹ்ரஸ்வத்துல 3 அகாரம், தீர்க்கத்துல 3 அகாரம், புலுதத்துல 3 அகாரம். இந்த 3 அகாரத்தையும் என்ன பண்ண மூக்கால சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 3 அகாரத்திலையும் மூக்கால சொல்றது, மூக்கு இல்லாத சொல்றது. அப்படியே மொத்தம் என்ன ஆச்சு, 9 2 18. இந்த அகாரத்துல எத்தனை பேதங்கள் இருக்கு இப்போ? 18 பேதங்கள் இருக்கு. அதனால என்னன்னா இதே மாதிரி ஒவ்வொரு அக்ஷரங்களையும் வரும். எந்த இடத்துல 18 பேதங்கள் இல்லை, எந்த இடத்துல 12 இருக்கு, எந்த இடத்துல 6 இருக்கு அப்படிங்கிறது பின்னாடி விவரமா படிப்போம் அந்த புஸ்தகத்துல. இது பின்னாடி வர பாகத்திலேயே நமக்கு இங்கே சொல்லியிருக்கு. அதனால இப்ப பிரகிருதத்துல இந்த ஆன ஹ்ரஸ்வமா ஒன்ன சொன்னா அந்த 18ஐயும் சொல்லும். அதனால ஒவ்வொரு அக்ஷரத்தையும் தனித்தையே இங்கே அவர் மகேஸ்வர சூத்திரங்கள்ல படிக்கல. காரணம் சொன்னேன் உங்களுக்கு. மொத்தம் மகேஸ்வர சூத்திராணி இதற்கு என்னத்துக்குன்னா அண்ணு அட்டு அக்கு இக்கு இத்தியாதி சம்யார்த்தானி. சம்யார்த்தானே அது அந்த அக்ஷர சமுதாயத்துக்கு பொருந்துவதற்காக இந்த கிரமத்துல உபதேசப்பட்டது அப்படின்னு. சரி, 7ஆமந்தியா இதா இந்த அண்ணு ரிலுக்கு ஐவொன்னு ரிலுக்கு ஏவோங்களா கடைசியில ஒரு அக்ஷரம் இருக்கு பாருங்க, கு எல்லாம் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் இத்துன்னு பேரு. இத்துன்னு ஒரு பேர் கொடுக்குறோம். இத்து அப்படின்னா என்ன அப்படின்னா பாணினி உபதேசம் பண்றாரோ இல்லையோ,
அந்த உபதேசக பண்ற காலத்துல அந்த டக்கேஸ்வரர் அதாவது டக்கேல மகேஸ்வரன் சொன்னார். அதே மாதிரி மகேஸ்வரனுடையதான விஷயத்த அவரை தான் கிரகிச்சுக்கிண்டு நம்மள மாதிரி அந்த டக்கேல ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஒரு மாடு அம்மா வரைச்ச மாட்டினுடைய ஓனர் வரைச்ச மூஞ்சுண்ட கத்து சுசுன்னு கத்து என்ன பண்றான், அது அவனுக்கு ஓனருக்கு அது புரியும். அதே மாதிரி எந்த ஒரு புண்ணியத்துக்காக எந்த ஒரு வித்யைக்காக தபஸ்பிருந்து பண்ணினாரோ மகேஸ்வரனை குறிச்சு அவரால் உபதேசிக்கப்பட்டதான அந்த வித்தியை அவர் யார் வேணும்னு பார்த்தாலும் அவளுக்கு அந்த அர்த்தம் புரியும். அவர் புரிஞ்ச விஷயத்த நமக்கு எடுத்து தெளிவா நம்மள மாதிரி சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு புரியறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லி கொடுத்துட்டார். என்ன டக்கேல கிட்ட விஷயத்தை அவர் புரிஞ்சு சொல்லி கொடுத்தா கூட நம்ம மாதிரி புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த விஷயத்த லோகத்துக்கு லோகோபகாரகமாக சொல்லி கொடுக்கிறார். இப்போ அனாதி சம்ஞார்த்தான். இந்த சம்ஞை பேர் என்ன? இப்போ அண்ணுன்னு இப்போ நான் சொல்லிட்டேன். இப்ப அண்ணுன்னா கேவல அகாரம் நகாரம் மாத்திரம் அர்த்தம்னு அச்சுக்கப்படாது. சாஸ்திரங்களை இதை அப்ரிவியேட் பண்ணி சொல்றோம். அதனால என்ன, இப்ப அண்ணுங்கிறது சொன்னோம்னால் அகார இகார முகாரங்களுக்கு சேர்த்து இது பேரு அனாதி சம்ஞார்த்தானி. இதுக்கு அந்தியாயுதான இது கடைசியில இருக்கக்கூடியதான நகார மகா ககார நகார சகார, அப்புறம் ஹயவரத்துல டகாரம், லண்ணுல மறுபடியும் நகாரம், நம்மங்கள மகாரம், ஜபங்கல சவர்க்க பஞ்சமான ஞகாரம், கடதஷ்ல மூர்தன்ய சகாரம், ஜபகடதஷ்ல தாளவிய சகாரம், கப்பா சட்டத்தங்கள் என்னன்னா தந்தோஷ்டமான வகாரம் என்ன கப்பை என்ன யகாரம், சஷரு ரேபம், ஹல்லுல மறுபடியும் லகாரம். இதெல்லாம் கடைசியில இத்துன்னு பேரு. இத்துன்னா என்னன்னா உபதேச காலங்கள் இருக்கும். பாணினி உபதேசம் பண்ண காலத்துலதான் அந்த அக்ஷரங்கள் நமக்கு காதுல சப்தங்கள் விடுற மாதிரி ஸ்ருதி கோச்சரமாக சிரவண கோச்சரமாக காதுல விழுந்து கேட்கறா இருக்கும். அடுத்தாப்புல பிரக்கிரியில அப்ளிகேஷன் வரும்போது அதாவது தியரியில இருக்கும். எப்போ அதை அதாவது அப்ளை பண்றோமோ அந்த சாஸ்திரத்தை எப்ப நம்ம உபயோகப்படுத்த போறோமோ அந்த இடத்துல இந்த நகார ககார நகார சகாரங்கள்லாம் என்ன பண்ண முடியாது, அப்ப இருக்காது. அதனால ஏதீதா எந்தினா ஏதினா என்ன அர்த்தம், இன் கதவுன்னு தாத்து இல்லையா, இன் கதவுங்கிறதான பிரதம விஷயம் ஏதி கச்சதின்னு அர்த்தம், போயிடுறதுன்னு அர்த்தம். அதனால ஏதி இது இது கச்சதி இது ஏதின்னு அர்த்தம் போயிடுறது. எப்ப போறதுன்னா வாணினி உபதேசம் பண்ண காலத்துல இந்த நகார ககார நகார ககாராதிகள்லாம் சுரூயமானமாக ஸ்ருதி கோச்சரமாக இருக்கும். எப்போ நம்ம பிராக்டிக்கல்ல பிரக்கிரியையில நம்ம அந்த அக்ஷரங்கள் எல்லாம் எடுத்து உபதேசம் பண்ணுவோமோ, இப்ப அண்ணுன்னு சப்தத்தை சொன்னால் அகாரிக்காத உகாரங்கள் தான் நமக்கு விவகாரத்துல இருக்கும். நகாரம் என்ன ஆயிடாது, கச்சதி, அது விவகாரத்துக்கு வராது, கச்சதி போயிடும். அப்ப அந்த நகாரத்துக்கு அங்க வேலை இல்லை. உபதேசத்துல நம்ம புரியறதுக்கு மாத்திரம் பேரு வைக்கிறதுக்காக மாத்திரம் அது உபயோகமா இருந்தது. வாக்கிய சமயத்துல போயிடுது. கச்சதி எதி இதா அந்தியா இதா. சரி, இந்த அக்ஷரங்கள் கடைசியில இருக்கிற அக்ஷரங்கள்லாம் இல்லைன்னு சொல்லுற லன்சூத்திரத்துல மாத்திரம் ஐ1 ருக்கு ஏவோங்க ஐயவர்ட்டு அடுத்தாப்புல ஆறாவதான சூத்திரம் லான். அந்த லான்னுங்கிற இடத்துல லகாரோத்திர அகார நகாரங்கள் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு, லு அ ந. அந்த லு அ லகாரோத்திர அகாரம் இருக்கு பாருங்க, அந்த லன்சூத்திரே அகாரஸ்ச. அந்த லகாரோத்திர அகாரம் இருக்கு பாருங்க, அந்த அகாரமும் கூட இத்து. அந்த இத்த என்ன சொல்லணும்னா அனுநாசிகமா சொல்லணும். என்ன அகாராதிஷு அகாரா உச்சாரணம். அதுக்கு பேர் ஹயவரட்டு லன்னு ஞமகணனம் ஜபங்க இதெல்லாம் போட்டிருக்கோம் ஒன்னோடத்துலயும் கு எப்படி தமிழ்ல சொல்ல இக்கு சீட்டு தீப்பு அப்படின்னு சொல்ற அதே மாதிரி சொல்லணும். அந்த உச்சாரணம் பண்ற போது ஒரு அச்செழுத்த அதாவது ஒரு உயிரெழுத்த அக்ஷரங்களோட நம்மளால சேர்த்து சொல்லலையானால் அது உச்சாரணத்துக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அதாவது எந்த நம்ம அதாவது வாய்க்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான நம்ம ஹாஸ்யத்துல இருக்கக்கூடியதான எந்தெந்த பாகங்கள்ல இருந்து அந்த அதாவது வர்ணங்கள் எப்படி வருதுன்னா மூல பிரதேசத்துல இருக்கக்கூடியதான வாயுவானது நம்ம தலையை நோக்கி மேல் மூர்தன்யம் நம்ம ஹெட்டை பார்த்து டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் வருது. அப்ப அப்வர்ட்ஸ் வரபோது என்ன ஆகும்னா ஆசியம் இந்த தொண்டை பாகத்துல வரத்துல இருந்து இந்த மேல் நோக்கி வரபோது அந்தந்த இடத்துல இந்த வாயு என்ன பண்றது, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கான் என்ன பண்றதுன்னா இந்த பேசுற அந்த முகம்ங்கிற இந்த கர்மேந்திரியம் பிளாக் பண்றது அந்த வாயுவை. அப்ப பிளாக் பண்ண போது சவுண்டு உண்டாரு. அததான் சொல்ற பாணினி சிக்ஷையில சிக்ஷையில அவர் சொல்ற
ஸ்லோகம் தத்தத்வரம் ஸ்வரான் நான் ஜனயதி ஸ்வரான் வருது. அதாவது மூல தேசத்துல இருக்கக்கூடியதான அந்த வாயுவை நம்ம மனசானது பிரேரணை பண்றது. அப்ப பிரேரணை பண்ண இந்த வாயு மேல் நோக்கி வருது. மேல் நோக்கி வரச்சே வர்ணான் ஜனயதே ஞாபகம் மாட்டேங்கிறது சிக்ஷா ஸ்லோகம். ஆத்மா புத்தியா சமேத்யார்த்தான் மனோயுங்கே விவக்ஷய மனக்காயாக்னிமாகந்தி சப்ரேரயதி மாருதம் மாருதஸ்தூரசி சரன் மந்திரம் ஜனயதீஸ்வரம். இப்படியா நல்ல மந்திரம்னா கொஞ்சம் லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வரத்தை உண்டாக்குறது. ஆத்மா புத்தியா சமேத்திய மனோயுங்கே விவக்ஷயா. இந்த ஆத்மா இந்த ஜீவதத்துவம் இருக்கு பாருங்க, பரமாத்மாவனுடையதான ஒரு அம்சம் நம்ம இடத்துல இருக்கு பாருங்க. இந்த ஆத்மா நம்ம புத்தி என்ன சமேத்திய இந்த ஆத்மா புத்தியா சமேத்திய மனோயுங்கே விவக்ஷயா. மனசு என்ன பண்றதுன்னா பக்தமிச்சா விவக்ஷ, அது சொல்லணுங்கிறது மனசு தூண்டுறது, கிண்டில் பண்றது. அப்போ என்ன பண்றதுன்னா அப்ப இருக்கக்கூடியதான இந்த மூலாவச்சேதேன இருக்கக்கூடியதான வாயுவானது இது பாணினிய சிக்ஷாஸ்லோகம். ஆத்மா புத்தியா சமேத்தியார்த்தான் மனோயும் மன காயாக்னிமாகந்தி. எந்த ஒரு காரியம் பண்றதுக்கு நமக்கு எப்படி ஃபியல் வேணுமோ அதே மாதிரி காயத்துல இருக்கக்கூடியதான ஜாடராக்னிய ஆகந்தின்னா அது போய் கலப்புறது, அடிச்சு கலப்புறது. அப்படி கலப்புற போது மேல் நோக்கி அந்த வாயுவானது வருது. அப்ப என்ன பண்றதுன்னா தத் வர்ணான் ஜனயதே. அப்பப்ப அந்தந்த இடத்துல போச்சு அந்தந்த வர்ணங்கள் உண்டாருதுங்கிறதாக சிக்ஷால சொல்லியிருக்க. இப்படியாக வர்ணங்கள் உண்டாருது. அப்படி உண்டார போது லன்சோத்திரே அகாரஸ்ட, இந்த லன்சோத்திர லகாரோத்திர அகாரம் இருக்கு பாருங்க. இந்த அகாரமானது இத்துன்னு சொல்லிட்டோம். அகாராதிஷு அகாரா உச்சாரணார்த்தான்னு சொல்றதுக்கு தான் அந்த கதை வந்தது. அந்த அகாரோத்திர அகாரம் இருக்கு பாருங்க, அந்த அகாரத்தை சேர்த்துதான் அகாரத்தை இங்க நமக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அக்ஷரத்துல அங்க இருக்கக்கூடிய எழுத்துன்னா ஹு தான் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்மளால இந்த அதாவது உயிரெழுத்த சொல்லச்சேதான் நம்மளுடையதான் அந்த இதாவது மூக்க அடைக்கும். இக்கு சுட்டுன்னு சொன்னோம்னால என்ன பண்ணோம், அந்த வர்ணங்கள் காத்தானது வாய்க்குள்ளே அடைஞ்சு நின்று போகும். நம்மளால அடுத்தாப்புல சுவாசத்தை கம்ப்ளீஷன் பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த அச்செழுத்து சேர்ந்தால்தான் நமக்கு அந்த வர்ணங்களை சேர்த்து கம்ப்ளீட் பண்றதுக்கு மூக்கினுடையதான அந்த இன்ஹேல் எக்ஸேலிங் அந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்கா நடந்துட்டு இருந்தாதான் நம்மளால அடுத்தாப்புல வர்ணங்களை உச்சரிக்க முடியும். அதே மாதிரி வர்ணங்களுடையதான இந்த ஸ்வரங்கள் இருக்கு பாருங்க, ஏக காலத்திலேயே ரெண்டு உதாத்தமோ ரெண்டு ஸ்வரிதமோ ரெண்டு கண்டிப்பா உச்சாரிக்க. ஒண்ணு உதாத்தமாகவோ இன்னொன்னு அனுதாத்தம், இப்படிதான் நம்மளால உச்சரிக்க முடியும். இந்த மாதிரிதான் நம்ம பாடி ஆர்கானுடையதான ஃபார்மேஷனு. அதனால சொல்றச்சே, அதனால நம்மளுடையதான சரீரத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனும் இந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சாஸ்திரங்களை எடுத்து சொல்றார். அதனால இந்த ஹகாராதிஷு அகாரத்தை நான் சேர்த்து சொல்லியிருக்கேன் உச்சாரண சோதியத்துக்காக. ஹகாராதிஷு அகாரா உச்சாரணார்த்தா. இது வரைக்கும் இது உச்சாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தாப்புல ஹலந்தியம். இப்ப 14வது சூத்திரம் இருக்கு பாருங்க, ஹல்லு. இப்ப பாணினி சூத்திரம் சொல் 14வதான சூத்திரம் இந்த ஹல்லுன்னு இருக்கு பாருங்க. அல்ல ஹல்லுனுடையதான பவம் அந்தியம், பவார்த்தை எடுத்து வந்தது அந்தியம்னு ஆச்சு. அந்த ஹல்லுனுடையதான லாஸ்ட் ஒண்ணு இருக்கு பாருங்க லெட்டர்ல காரம், அது என்ன உண்டுன்னா இத்து. இப்ப நடுவுல இந்த 14 சூத்திரத்தை பத்தினதான அந்த மகாச்சுரான சூத்திரானி அநாதம்யார்த்தானு 7ஆம் அத்தியாயத்தா சூத்திரேகாரத்து அகாராதி அகாரா உச்சாரணார்த்தான்னு இது பட்டோஜியனுடைய வாக்கியம். பட்டோஜியனுடைய வாக்கியம். அதுக்கு மேல ஹலந்தியம்ங்கிறது சூத்திரம் என்னது, பாணினுடையதான சூத்திரம். இந்த பாணினுடைய சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா ஹலு இது சூத்திரே அந்தியமித்யா. ஹல்லுன்னு இந்த 14வது சூத்திரத்தினுடையதான அந்தாவயவமா இருக்கக்கூடியதான லகாரமானது இத்து. இத்துன்னு சொல்ற. இத்துங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், உபதேசகாலே பவதி பிரயோககாலே கச்சதின்னு அர்த்தம் இத்து. ஆனால் அதுக்கு இத்துன்னு சொல்லி, அதனால பிரயோகத்துல வரப்போது இந்த லகாரம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அதர்சனம் லோபம், அதுக்கு லோபம் வந்துடும். பின்னாடி சூத்திரங்கள்ல சொல்ல போற ஹல் சூத்திரே அந்தியமித்யா. சரி, இச்சம் ஏ சொன்ன இச்சம் ஏ சொன்னதுக்காக என்ன பிரயோஜனம்? சூத்திர லட்சணம் சொன்ன என்ன சூத்திர லட்சணம்? அக்ஷரம் அசந்திக்தம் சாரவத் சர்வதோமுகம்.
அஸ்தோபம் அனவத்தியஞ்ச. எந்த ஒரு அக்ஷரங்களோ அர்த்தமாத்திரிகமான அக்ஷரங்களாக இருந்தாலும் இந்த பாணினி சூத்திரங்கள்ல கையாண்டார்னா அது ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பா இதான ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதனால இந்த லு நமக்கு பிரயோக காலே கச்சதி உபதேச காலே திஷ்டத்தின்னு சொன்னோம்னா உபதேசத்துக்கு மாத்திரம் மைண்ட்ல தேவையில்லாத அது என்ன சொல்றது, இது பைட்டு ஏத்திக்கிறதுக்காக சொன்னார். அத இத்தனை பைட்டு ஏறி லகாரம்னு ஒரு சொன்னோம்னா நம்ம கம்ப்யூட்டர்ல அடிச்சோம்னா அதுல ஒரு பைட்டு 2 பைட்டு 4 பைட்டு கூடி போயிடும். அப்படிலாம் ஏத்துக்கிறதுக்காக பண்ணாருன்னா அதெல்லாம் அப்படி அர்த்தம் கிடையாது. அது ஒன்னொன்னுத்துக்கு ஒரு பிரயோஜனம் கண்டிப்பா இருக்கு. என்ன ஆதிரந்தேன என்ன பிரயோஜனம்னு அந்திரந்தேன எப்ப இந்த இத்தக்ஷரங்கள் சொன்னாரோ அந்த இத்தக்ஷரங்களோட நமக்கு எந்தெந்த அக்ஷரங்கள் உபதேசத்துக்கு எடுத்துக்கணுமோ, அதாவது நமக்கு ஒரு வேல்யூ நம்மளா கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், அந்த அக்ஷரங்கள் ஆதியில நம்மளே எடுத்துக்கிண்டு கடைசியில இருக்கக்கூடியதான அக்ஷரம் என்ன பண்ணணும்னா ஒரு இத்தக்ஷரத்தை மாத்திரம் சேர்த்துக்கிண்டு அந்த சமுதாயத்துக்கு அதிர் மத்தியகானம் சொசஜ ஆத்தியக்ஷரம் நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கிண்டு கடைசியில ஒரு இத்தக்ஷரத்தை சேர்த்துட்டு இன் பிட்வீன் என்னென்ன அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை அக்ஷரங்களையும் நாமளே விபதேசத்துல வச்சுக்கலாம். இதுக்கு பேருதான் என்ன பேரு, பிரத்யாகாரம்னு பேரு. ஆதிர் அந்தியேனிதாசிகித ஆதிகி மத்தியகானாம் ஸ்வசஜ சம்யாச. அந்தியமாக இருக்கக்கூடியதான கடைசியில இருக்கக்கூடியதான இத்தக்ஷரம் இத்துங்கிற பேருடையதான இந்த இத்துங்கிற பேர் என்ன, நகார ஐயுள்ள நகாரம், ரெல்லுக்குல ககாரம், ஏவங்கள நகாரம், பையவுச்சில சகாரம், அயவரட்ல நகாரம், லண்ல யமகணம்ல மகாரம், நகாரம், ஷகாரம், ஜபகடத்துல சகாரம், கபகடத்துல வகாரம், கபையில ரேபம், இப்படியாக எல்லா அந்தியமான இதோடையும் நமக்கு எந்த அக்ஷரத்துல இருந்து சொல்லணும்னு நம்ம அபிப்பிராயம் இருக்கு. இது நம்மளுடையதான ஆப்ஷன். இது இந்த அக்ஷரத்தை ஆத்தியக்ஷரம் நம்ம ஆப்ஷன். அதுல இருந்து இந்த கடைசியில இந்த இத்தோட தான் என்ன பண்ணணும், சம்ய அதாவது பிரத்யாகாரத்தை அப்ரிவேஷனை செஞ்சுக்கணும். இப்படி செஞ்சுட்டோம்னால் அது என்ன பண்ணணும்னால் இன் பிட்வீன் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்து அதுக்கு பேரா நிற்கும். இது அதுக்கும் சேர்ந்து பேரா இது ஹல் சம்யாயாம். இப்ப ஹல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தோம். ஹயவரட்ல இருக்கக்கூடியதான அகாரம் ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த 14ஆவதுல இருக்கக்கூடியதான லகாரம் வரைக்கும் அதுக்கு என்னன்னு பேரு, இப்ப பேரு என்ன ஹல்லுன்னு பேரு. இதுக்கு என்ன பேரு இப்போ, அந்த ஹல்லுங்கிறது என்ன இப்போ கான்சனன்ஸ். அந்த கான்சனன்ஸ்க்கு சம்ஸ்கிருதத்திலேயே ஹல்லுன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம்னா பாணினியினுடையதான உபதேச கிரமத்துல ஹயவரட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹல் வரைக்கும் இருக்கக்கூடியதான இன் பிட்வீன் இருக்கக்கூடியதான அக்ஷரங்கள் எப்படி இருக்கு பாருங்க. என்ன அகார யகார வகாரங்கள், லகாரம், வர்க்க பஞ்சமம், வர்க்க சதுர்த்தம், வர்க்க திருத்தீயம், வர்க்க திதீயம், பிரதம வர்க்கம், அப்புறம் சஷசர், இந்த உஷ்மாட்சரம். இப்படியாக ரீதியில இந்த பாணினி வர்ணங்களை பூர்த்தியா உபதேசம் பண்ணி கொடுத்துட்டாரு நமக்கு. என்ன இப்ப அதனால என்னாச்சு, அலந்தியம்ங்கிற சூத்திரத்துல ஹல் சப்தத்துக்கு இப்ப என்ன அர்த்தம் கிடைச்சது நமக்கு. ஹல்லுன்னா அந்த ஹயவரட்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ, என்ன ஊஷ்மாட்சரங்கள், வர்க்க பஞ்சமம், சதுர்த்தம், திருத்தீயம், விதீயம், என்ன இத்தனை அக்ஷரங்களும் சேர்ந்துதான் என்னாச்சு ஹல்லுன்னு பேருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆதிரந்தேன சயதாங்கிறதுனால ஹல் சம்ஞேன்னு உபதேச அந்தியம் ஹலுஸ்யா. அதனால என்னாச்சு, உபதேசே அந்தியம் ஹலு, உபதேச அந்தியம் ஹலு இத்யாத்துங்கிறதுனால உபதேசத்துல இருக்கக்கூடியதான அந்தியமாக இருக்கக்கூடியதான ஹல்லுங்கிறது இப்ப என்ன பேர், இப்பதான் நம்ம பேர் வச்சோம். ஹல்லுங்கிறது என்ன, இந்த ஐவுள்ள நகாரம், ருளுக்குல ககாரம், ஹல்லு தானே. அதெல்லாம் அங்க எல்லாத்துலயுமே என்ன அக்ஷரங்கள் இருக்கு, ஒரு இடத்துல நகாரம், ககாரம், நகாரம் எல்லாமே ஹல் அக்ஷரம். இப்ப ஹல்ங்கிற இந்த 14ஆவது சூத்திரம் அர்த்தம் மாத்திரம் நம்ம வச்சுக்கல, ஹயவரட்ல இருந்து ஆரம்பிச்சு லகாரம் வரைக்கும் முடியுதானதுக்கு என்னன்னு பேரு, ஹல்லுன்னு பேரு. அந்த ரீதியில ஐவன்ல இருக்கக்கூடிய நகாரங்கள் ஆரம்பிச்சு இந்த 14 சூத்திரத்துல இருக்கக்கூடியதான கடைசி அக்ஷரங்கள் அந்தியம் அந்தியாவயவமா இருக்கக்கூடியதான அக்ஷரங்கள் ஹல்லுன்னு பேருன்னு தெரிஞ்சது. 14ஆவது சூத்திரத்துல அந்தியாட்சரங்கள் பேர் கடைசியில இத்து. அந்த இத்துங்கிற பேர் வச்சுட்டதுக்கு அப்புறமா ஆதிரந்தேன சகேதாங்கிற சூத்திரத்தை கொண்டு பிரத்யாகாரம் கிடைச்சது. பிரத்யாகாரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஐவரட் சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஹல் சூத்திரத்துல வரைக்கும் இன் பிட்வீன் இருக்கக்கூடியதான அக்ஷரத்துக்கு அத்தனைக்கும் ஹல்லுன்னு பேருன்னு தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் உபதேசத்துல இருக்கக்கூடியதான கடைசி அக்ஷரங்கள் 14லயும் இருக்கக்கூடியதான அக்ஷரத்துக்கு அத்தனைக்கும் இந்த பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத்தனையும் ஹல்லுன்னு புரிஞ்சுட்டோம். நம்ம உபதேசா அப்படின்னா என்ன, the first pronunciation பேரு. ததா அண்ணு அச்சித்யாதி சம்யா சித்தௌ. அத்தியோச்சாரணம் முதல்ல
அந்த சப்தத்தை யார் உச்சரிக்கிறாளோ அதுக்குதான் உபதேசம்னு பேரு. உபதேசே அச்சு அனுநாசிகா இது. இப்ப எல்லான்னு சொல்லிச்சு நான் மூக்கால சொல்லி காமிச்சிருப்பேன். என்ன அந்த உபதேசே அச்சு அனுநாசிகா என்னன்னா, ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கும் துல்லியாச பிரயத்தனம்ங்கிற சூத்திரத்துல ஸ்தானங்களையும் பிரயத்தனங்களையும் பத்தி சொல்ல போறாங்க. இருந்தாலும் இந்த லன்னுங்கிற சூத்திரத்துல இந்த லகாரோத்திர அகாரங்கிறது நாசிகையோட சேர்ந்து உச்சரிக்கிற அகாரம் அது. அதனால பேர் அனுநாசி. அந்த அகாரத்துக்கு ஸ்தானம்ங்கிறது அபுகவிசர்ஜனியானாம் கண்டா. கண்டம்ங்கிறது தான் ஸ்தானம். அந்த கண்டங்கிற அந்த ஸ்தானத்தோட கூட கொஞ்சம் மூக்கையும் அதாவது நாசிகையும் சேர்த்து நாசிகா ஸ்தானத்திலையும் இந்த மாருதமானது இடிக்கிற போது அந்த அக்காரம் உச்சரிக்குமானால் அந்த அக்காரம் அனுநாசிகமான எப்படிதான் அப்ப அந்த லண்ணுல லகாரோத்திர அகாரம் வர்றது. அந்த அகாரத்தை உச்சரிக்கிற போது கண்டமும் நாசிகையும் சேர்ந்து சொல்றதுனால அனுநாசிகம். இந்த அனுநாசிகமா இருக்கக்கூடியதான அகாரத்துக்கும் என்ன பேரு? இத்துன்னு பேரு. இப்ப பாருங்க, இத்சம்யே சொல்லக்கூடிய சூத்திரங்கள் என்ன? ஹலந்தியம்ங்கிற சூத்திரத்தினால எல்லா அக்ஷரங்களுக்கு இத்சம்யே சொல்ற. இப்போ உபதேசே அச்சு அனுநாசிகா இருக்குங்கிறதுனால அச்சக்ஷரத்துக்கும் என்ன பண்றீங்க? இத்சம்யே சொல்றார். உபதேச சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? ஆத்யோச்சாரணம்னு சொன்னோம். ஆத்யோச்சாரணம்னா என்னன்னா முதல்ல உச்சரிக்கிறது. பாணினி முதல்ல என்னென்னலாம் உச்சாரிச்சார் அப்படின்னாக்க இந்த சூத்திரங்கள் தாது சூத்திர கண உணாதி நாமலிங்காசனம் ஆகம பிரத்யாதேசா உபதேசம். இது உங்க ஞாபகத்துக்காக நான் சொல்லி வைக்கிறேன். இருந்தாலும் மைண்ட்ல ஒரு செட்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். என்னென்ன உபதேசம் நேர் பாணினி உபதேசம் தாது சூத்திர கண உணாதி நாமலிங்காசனம் என்ன ஆகம பிரத்ய ஆதேசா. ஆகமம் பிரத்யம் ஆதேசம் இவர்களுக்கெல்லாம் என்ன பேர்? உபதேசம்னு பேர். ஆமத்த இந்த உபதேசங்கள்ல இருக்கக்கூடியதான அனுநாசிகமான அச்சு என்ன, அப்புறமா ஹல்லான அலந்தியம்ங்கிறதுனால சொல்லக்கூடியதான அந்தியமான ஹல்லன்ன, இவர்களுக்கெல்லாம் என்ன உண்டுன்னா இத்துங்கிற பேரு வரும். சர்வத்திர இது இத்துதான் வருமானு அந்தந்த இடத்துல பாணினியுடையதான சூத்திரார்த்தங்களை எப்படி நமக்கு விற்த்திகாரரான பட்டோஜி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரோ அதை வச்சுன்னு நம்ம எந்த இடத்துல எந்த இடத்துல இந்த அனுநாசிகமான ஏன்னா அந்த உபதேச பரம்பரை எடுத்த புஸ்தகத்தை பார்த்து தானே படிக்கிறோம். நம்ம இப்ப புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறதும் எடுத்து செல்ல பார்த்துதான் புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். இல்ல உடனே கூகுளுக்கு போறோம், கூகுள் அவன் தப்பா இருந்தா அதே கரெக்டா நம்ம நினைச்சு சொல்றோம். அதனால என்னென்ன உபதேச பரம்பரை பேட்டத்தினால விற்த்திகாரர் என்ன பண்ணார்? இந்த இடத்துல அனுநாசிகம் இருக்குன்னு நமக்கு என்ன பண்றாரு? அனுநாசிக ஸ்வரம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நமக்கு காமிக்கிறார். இப்ப அனுநாசிக ஸ்வரம் எப்படி இருக்குன்னா நமக்கு குருமுகமா உச்சாரணம் பண்ணினாதான் அனுநாசிகம் இந்த மாதிரி சப்தத்வனி இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். குருடனுக்கு வெள்ளையா இருக்கும் பால் அப்படின்னு சொன்னா அப்படி இப்படி இருக்கு. கொக்கை கொண்டு காமிச்சு தலையை கையை காமிச்ச மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடிக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இன்ன வரைக்கும் பெரிய நமக்கு என்ன சொல்லி இருக்கோமோ அதை நம்ம எல்லாருக்கும் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்னன்னா அந்த உபதேச பரம்பரை பேட்டத்தினால அதுக்கு அனுநாசிகங்கிற பேரெழுத்தி கண்ணால படிச்சு பாக்குறோம். அனுநாசிகா பிரதிஜா அனுநாசிக்கா பாணினியா உபதேசாச்சு அனுநாசிகா அச்சு இத்சம்யாது பிரதிஜா அனுநாசிக்கா பாணினியா. சரிப்பா, அனுநாசிகம் இருக்கு. அனுநாசிகம் எப்படி தெரியும்னா பாணினினா சொல்லப்பட்டதான அந்த உபதேச கிரமத்துல வந்ததான அந்த விஷயத்தை குருமுகமாக ஓரான ஒரு வழியாக யாரு அத்தியனம் பண்றாளோ அவ அத்தனை பேரும் என்னன்னா இப்ப நீங்க ஆன்லைன்ல படிக்கிற நீங்களும் பாணினியா, அந்த கிரமத்துல எல்லாரும் பாணினியா. அதனால குரு உங்களுக்கு என்ன மாதிரி ரீதியில சொல்லியிருக்காரோ அதனால நீங்க வச்சுக்கிட்டு உச்சாரணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுப்பா. லன்சோத்திரஸ்த அவர்ணேனத உச்சாரியமானோர் எப்போர் அலையோ சம்யா. அந்த ரீதியில இப்ப பாருங்க, ஹல்லுங்கிற சமயம் எப்படி வச்சோம்? ஹயவர்ல ஹகாரத்தை எடுத்துட்டு லண்ணுல கடைசியில கூடியதான அந்த ஹல்லுன்னு இருக்கக்கூடிய லகாரத்தை எடுத்துட்டு என் பெட்டியே இருக்கக்கூடியதான அக்ஷரங்களுக்கு ஹல்லுன்னு பேர் வச்சுட்டோம். முதல்ல அலந்தியங்கிற சூத்திரத்தினால ஆதிரந்தேன சயதாங்கிற சூத்திரத்தினுடைய சப்போர்ட்னால இப்ப எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டோம் ஹல்லுன்னு. இப்ப பாருங்க, அதே மாதிரி லன் சூத்திரத்துல அச்சு லன் சூத்திர லகாரோத்திர அச்சுக்கு கூட என்ன சொன்னோம்? உபதேசே ஜனுநாசிகங்கிறதுனால இச்சம்யம் சொன்னோம். அந்த ரீதியில ஹயவரட்ல ஹகாரோத்திர ரேபம் இருக்கு பாருங்க, ரு. ஹலோ கேக்குது சார். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி ரேபம் இருக்கு பாருங்க, அந்த ருங்கிற அந்த ரேபமும் இந்த இடத்துல இச்சம்யாக இருக்கக்கூடியதான லகாரோத்திர அகாரம் அனுநாசிகமான ஆ இருக்கு பாருங்க, அந்த இத்தையும் சேர்த்தி பாத்திரந்தேன சயத்தாங்கிறதுனால ஒரு பிரத்யாகாரம் பண்ணினோம். அப்படி அந்த பிரத்யாகாரம் பண்ணினா அது என்ன ஆச்சுன்னா என்ன
ஹயவரட்ல இருக்கக்கூடியதான ரேபம் ரு, அதுக்கு அடுத்த சுத்திர லன்னு, ரு பிளஸ் லு அந்த ராங்கிற ரேபத்தோட இந்த லன்னுங்கிற லகாரோத்த அகாரத்தை சேர்த்து படிச்சோம்னால என்ன ஆகும்? ரான். அந்த ரான் என்ன அனுநாசிக ஆகார விசிஷ்டமாக இருக்கக்கூடியதான இந்த ஹயவரட்ல இருக்கக்கூடியதான ரேபோத்திரமான ரேபத்தோட சேர்த்தோம்னா ரான்னு மூக்கால சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ரான்னு சொன்னோம்னா இப்ப எத்தனை அக்ஷரத்தை சொல்லும்? இப்ப கல்லுன்னு சொன்னோம்னா ஹயவரட்ல நம்ம எல்லா எழுத்தையும் சொல்ற மாதிரி இந்த ராங்கிறது எத்தனை அக்ஷரத்தை சொல்லும்? ர ல 2 அக்ஷரத்தையும் சொல்லும். ரேபோ ரலயோ சம்யா, ரேபோ ரலயோ சம்யா பிரத்யாகாரேஷு இதாம். சரிப்பா, இப்போ ரான்னு சொன்ன ரேபத்துக்கு அகாரோத்திர ரேபோத்திரம் இந்த லன்னுங்கிறதுல அகாரோத்திர அனுநாசிக அகாரத்தை சேர்த்து ரான்னு சொன்னோம். அயவா ரட்டுன்னு என்ன ராவுக்கு மேல ஒரு டூ இருக்க, அந்த டூ அதுல சேர்த்து கூடாதா? இந்த சிந்த சொல்லச்சே ஒரு அக்ஷரத்தை மெர்ஜ் பண்ணிட்டா எல்லாரும் குறைஞ்சா போச்சு. உங்க அப்பாட்டேந்து நீ என்ன சொத்துல பங்கா கொடுக்க போற, என்ன உனக்கு நஷ்டமா போச்சுங்க? அதெல்லாம் பிரத்யாகாரேஷு தாம் நக்கிரகணம். அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதானே இந்த எல்லாம் இந்த இத்துக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? அதை இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது, எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும்பா. ஏன், என்ன ரீசன்? அப்படியா? பதில் சொல்றேன் பாருங்க. என்ன அனுநாசிகை இத்தியாதி நிர்தேசா உபதேசு அனுநாசிகா இது சந்தின்னு நீங்க ஓரளவுக்கு சந்தின்னா என்னது? ஹலோ ஹலோ, நீங்க எண் சந்தின்னா உங்களுக்கு தெரியுமா? எண் சந்தின்னா இக்கனுடைய ஸ்தானத்துல என்ன வரணும்? எண்ணு வரணும் இல்லையா? அனுநாசிகங்கிற இடத்துல கேளுங்க, அனுநாசிகங்கிற இடத்துல அனுநாசின்னு சகாரோத்திர இகாரம் இருக்கு. சகாரோத்திரம் என்ன இருக்கு? அனுநாசிகங்கிற இடத்துல எப்படி இருக்கு? அனுநாசிங்கிற இடத்துல சகாரோத்திர இகாரம் இருக்கு. இப்ப எண் சந்தி எந்த இடத்துல வரும்? இக்குக்கு எண் வரும். ஆனால் அதுக்கு என்ன காரணம் இருக்கணும்? பக்கத்துல அச்சு இருக்கணும் இல்லையா? அச்சு இருந்தால் இகாரத்துக்கு வரக்கூடியதானது எண்ணு வரும்னு அர்த்தம் இல்லையா? சுதி உபாசியாங்கிற இடத்துல சுதிங்கிற ஈகாரம் இருக்கு, உபாசியாங்கிற உகாரமானது அச்சு. அந்த அச்சு இருக்கிறதுனால சுதிங்கிற இடத்துல தகாரோத்திர ஈகாரத்துக்கு என்ன வந்தது? எண்ணு வந்தது. இகாரமா இகாரம் என்ன? இகாரமா. இப்ப பாருங்க, அனுநாசிங்கிற இடத்துல சகாரோத்திர இகாரம் இருக்கு, இதுக்கு பக்கத்துல இந்த ககாரம் இருக்கு பாருங்க. ககாரத்தை இஃப் யூ ஆர் இன்க்ளூடிங் இந்த அந்த இத்து அக்ஷரங்கள் என்ன அச்சுக்குள்ள சேர்த்துட்டோம்னா ரிலுக்குங்கிற அந்த ககாரம் என்னவாகும்னா அச்சக்ஷரத்துக்குள்ள என்பிட்டுவின் இருக்கா இல்லையா? அது ஐவருள் ஏவோ ஐயவுச்சுக்குள்ள ரிலுக்குலங்கிற அந்த ககாரம் இருக்கு பாருங்க. அச்சு பிரத்யாகாரம் என்பிட்டுவின் இருக்கா, அந்த ககாரம் இருக்கா இல்லையா? அது ஆமா. அப்ப அந்த அந்த இந்த இத்தையும் நம்ம அச்சுக்குள்ள நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னால், அச்சாக கன்சிடர் பண்ணுவோமானால் அந்த ககாரத்துக்கு என்ன பேர் இருக்கணும்? அங்க எண் சந்தி வரணும். அந்த ககாரத்துக்கு அந்த ரில்லுக்குள்ள இருக்கிற ககாரத்துக்கு அச்சுங்கிற பேர் வந்துருமா? அச்சுங்கிற பேர் வரணும். அச்சுங்கிற பேர் வரணும். அச்சுங்கிற பேர் வரணும். ககாரத்துக்கு அனுநாசி அப்படின்னு இகாரம் இருக்கு இடத்துல சகாரத்தோட இகாரத்துக்கு அச்சுங்கிற ககாரம், இந்த ககாரமா அந்த அச்சா கன்சிடர் பண்ணின காரணத்தினால ககாரமான அச்சு பரமா இருக்குச்சே, இகஹ என் சியாதுன்னு என்ன வரணும்? அச்சி சம்ஹிதாயாம் விஷயங்கிற காரணத்தினால ககாரங்கிறது அச்சு ஆயிட்டதுனால அச்சுங்கிறது பரமா இருக்கிற காரணத்தினால அனுநாசிங்கிற இடத்துல சகாரோத்தர இகாரத்துக்கு என்ன வரணும்? இப்படி சுதி உபாசியாங்கிற இடத்துல தி தகாரோத்தர இகாரத்துக்கு என்ன காரம் வரணும்? வரணும். இப்ப எகாரம் வந்துன்னா எப்படி இருக்கணும்? இப்ப அனுநாஸ் ஆகணும். ஆனால் பாணினியும் எந்த மாதிரி பண்ணிருக்காருங்க? அந்த மாதிரி இகாரத்துக்கு எகாரமா போடல, எப்படி போட்டிருக்காரு? இகாரத்தை இகாரமாவே தான் பண்ணிருக்காரு. therefore என்ன ஆகுதுன்னா இன் பிட்வீன் இருக்கக்கூடியதான the last letters in each sutra is not considered to be ach. அதனால என்னாச்சுன்னா அச்சாக அதை என்ன பண்ணக்கூடாது? பாவிச்சுக்க கூடாது. அப்படிங்கிறது எப்படி தெரியுது? வாணியினுடையதான யூசேஜை கொண்டே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. இந்த அனுநாசிகத்தியாதி நிர்தேசாதுன்னு அர்த்தம். அக்கார்டிங் டு யூசேஜ் பை பாணினி அது என்ன ஆகுது? இது அச்சு இல்ல. எது அச்சு இல்ல? மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல லாஸ்ட்ல இருக்கக்கூடியதான ஐ1 இல்ல நகாரம், ரில்லுக்குல ககாரம், ஏவோங்கல ககாரம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதான அந்தக்ஷரங்கள் எதுவுமே இதுல
அத பிரத்யாகாரங்கள்ல சேர்த்துக்க கூடாது. அதோட இல்ல அதை எதுக்குமே கிரகணமும் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? நட்சத்திர ககாரே பரே அச்சுகாரியம் திருஷ்யது. நீங்க ககாரம்னா ரிலுக்கல இருக்கக்கூடியதான ககாரத்தை அச்சா கன்சிடர் பண்ணினோம்னால் அச்சுபரயுக்தமான காரியம் அனுநாசிகங்கிற இடத்துல சகாரோத்தரிகாரத்துக்கு இகோ எனச்சிங்கிறதுனால சொல்லக்கூடியதான என் காரியம் வரணும். அப்படி வரல பாருங்க. அதனால என்ன பண்ண முடியாது? பிரத்யாகாரங்களுக்குள்ள என் வெற்றியின் இருக்கக்கூடியதான அச்சக்ஷரங்களுக்கு எல்லாம் கிரகணம் இல்லைன்னு தெரியுது. ஆதிரந்தேன சுகேதேன இது சூத்திரேன கிருதாக பிரத்யாகாரம்னா என்னன்னா ஆதிரந்தேன சயதா அப்படிங்கிற சூத்திரத்தினால விதிக்கப்பட்டதான அந்த விஷயங்களுக்கு தான் என்ன பண்றது? பிரத்யாகாரம் அப்ரிவியேஷன். அது போற உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. நீங்க தோட போறோம் நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ சுவாமி, அடியன் ஸ்ரீனிவாசன். இப்போ இதுவரையில் தேவரீர் உபதேசம் பண்ணத கன்சைஸா எழுதி ஹெட்டிங் வைஸ் டெஃபினேஷன் வைஸ் என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் போட்டு அடியன் சமர்ப்பிக்கிறேன். அது சரியா என்னன்னு பார்த்து சந்தேக நிவர்த்தனம் தேவரீர் பண்ணினா கிருதார்த்தோஸ்மி. அடியன் என்னுடைய நான் சொல்றது இதுக்கு மேல நான் என்கிட்ட சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. என்னால என்ன உண்டோ கண்டிப்பா செய்யறேன். சரி சரி சுவாமி. ஸ்ரீனிவாசன் மகோதய, நீங்க அது மாதிரி அனுப்பிச்சு குரூப்ல போடுறீங்களா? அதுவா குரூப்ல அந்த மாதிரி போடலாமா என்னன்னு புரியல எனக்கு. போடலாமா? பரவாயில்லையா? போடலாம். நல்ல விஷயம் தானே பண்றீங்க. நல்ல விஷயம் போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். தெரியாதவா தெரிஞ்சுக்கிறோம். நாலு கம்மியா இருக்குவா கொஞ்சம் சரி பண்ணி. இப்போ என்னன்னா, இப்ப நடத்தின பாடத்துல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல என்ன விட்டுருங்க, நான் அடுத்த காரியத்துக்கு போனோம். ஓகே. அழியனை பொறுத்தவரையில் அப்புறம் பார்க்கலான்னு தோன்ற சுவாமி. தன்யவாதம். தன்யவாதம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். தன்யவாதம்.